வாரம் தீபாவளி ஒட்டி எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருந்து கடுதாசி வந்தது. உனக்கு கடுதாசி வந்திருக்கல, விளையாடு ஜாகிரதை விளையாடு அப்படிலாம் சொல்லி ஒரு பேரன்பை கூட்டி இருந்தாங்க. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரு கண்ணீர் மழை நமக்கும் சேர்த்து கண்ணில் தண்ணி வந்தது. ஒரு அது படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரன்பை கொட்டுச்சு. யாரோ மொட்டை கடுதாசி ஒன்று போட்டோம்ல, எப்படி இருந்த அந்த அனுபவத்தை உள்ள போய் கேட்போமா? யார் லெட்டர் எழுதுனாங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம், ஒத்துக்காதீங்க. ஓகே குமாரன், உங்களுக்கு எத்தனை லெட்டர் வந்துச்சு? 5 லெட்டர் சார். சத்யா வாசிச்சுட்டே நான் தான் எழுதுனேன் சொல்லிட்டாரா? ஆமா, ஒளி மறைவில்லாத ஆளு. சட்டையா கம்மியா தான் போடுவாப்ல, மறைக்க தெரியாது பாவம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரஞ்சித்தனை எழுதுனது சார். உங்களுடைய வெளிச்சத்துல நாங்க மங்கிடுறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இன்னும் 3 லெட்டர் இருந்து சார். சோச்சுங்க மண்டை வெடிச்சு சேர போகுது மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு சார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. லெட்டருமே வந்து எனக்கு பெண்கள் அணியில தான் வந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு நினைக்கிறீங்க தெரியல சார். நைட்டு தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்துட்டு தான் தூங்க நினைக்கிறேன் சார். தூங்காதே தம்பி தூங்காதே. யாரா இருக்கு சும்மா சொல்லுங்க. வேலை தர்ஷிகா எழுதிருக்கலாம். சரி, தர்ஷிகா ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே தான் விட மாட்டேன், அதுக்கு ஒரு பிளானிங்க கண்டிப்பா போடுவேன். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அருண் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அருண் ஓகே ஓகே, थैंक यू. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகே, थैंक यू थैंक यू. நீங்க இத மாத்திக்கணும் ரியா. இல்லம்மா உங்கள இல்லம்மா, ரியா நக்கல்யா அவனுக்கு. ரியா, உங்களுடைய இந்த பழக்கத்தை நீங்க மாத்திக்கணும். ஓகே சார், ஓகே ஓகே. காலையில வந்து டான்ஸ் ஆடணும் ரியா. ஓகே சார், ஷூர், ஓகே.